இப்போல்லாம் ஓரளவுக்கு கிராமங்கள்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். காய்கறி வாங்குறது கூட கஷ்டம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துல நெறைய முருங்கை மரம் இருக்கும். ஸோ அதுதான் பெரும்பான்மையான நேரத்துல கை குடுக்கும். கண்டிப்பா வாரத்துல 4 நாள் முருங்கைக்கீரை குழம்பா தான் இருக்கும் எல்லார் வீட்லயும். எங்க வீட்லயும் அப்படிதான். ஸோ நான் எங்க முருங்கை மரத்தை பார்த்தாலுமே எனக்கு அது ஒரு அம்மா பார்க்க ஒரு தாய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பாசமா இருக்கும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மரங்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில சொந்தமா பாசமா தான் இருக்கும். தங்கிட்டே இருக்கிற நல்லதை கொடுத்துருக்கோம், நிழலை கொடுத்துருக்கோம். அது கூட நம்ம விளையாடி இருப்போம், அங்க நம்ம இருந்திருப்போம், உட்கார்ந்துருப்போம். ஏதோ ஒரு வகையில அது ஒரு பாசமா, அது ஒரு உறவு மாதிரி நம்ம கூட இருக்கும். எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையில வந்து இருந்திருப்பாங்க, மாறி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பவுமே நீங்க பாருங்க, இந்த மரங்களுக்கு அந்த தன்மை எப்பவும் மாறவே மாறாது. இப்பவும் தாங்கிட்டு இருக்கிறது நல்லது கொடுக்கும், நிழலை கொடுக்கும். எப்பவுமே அதோட பாசம் மாறாது. நம்ம எப்படி சொல்லலாம், உண்மையா அன்பு காட்ட நமக்கு யாருமே இல்லைன்னு. ஸோ எப்பவுமே நமக்காக இயற்கை அன்னை எப்பவும் இருக்காங்க.